வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சர் முனைவர் திரு வைகை செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கா? தாவேக்காவில் இணைந்த பிறகு இருக்கக்கூடிய மனமாற்றம் எப்படி இருக்கிறது? கனவிலும் கூட நான் நினைக்கவில்லை. அதான் உண்மை. ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்தது எங்கள் குடும்பம். எங்கள் தந்தையார் கிளைக்கழக செயலாளர். அதிலிருந்து தொடங்கியது என்னுடைய வாழ்க்கை. மாணவ பருவம் தொட்டு இந்த இயக்கத்தில் ஒன்றி பற்றி படரி பாசத்தோடு இந்த இயக்கத்தோடு நான் நடைபயணம் செய்திருக்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி இந்த பயணம் தொடர்ந்தது. ஆனால் எல்லா எதிர்பார்ப்புகளையும் மீறி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக, அரசு தலைமை கொறடாவாக, அமைச்சராக பல்வேறு வாய்ப்புகளை, உயர்நிலையை தந்த இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை விட்டு நான் சென்று விடுவேன் என்று ஒரு கிஞ்சித்தும் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை. இன்று காலை வேளையில் கூட இந்த இயக்கத்தை விட்டு வந்து விட்டேனா என்று நினைக்கிற போது மனம் பாரமாகத்தான் இருக்கிறது. திரும்பி போலான்னு யோசனை இருக்கா? அப்படி இல்லை. ஏன்னா வந்து விட்டேன். எப்படி கருவறையிலிருந்து வெளிவந்து விட்ட குழந்தை திரும்பி போகலாம் என்று ஆசைப்பட்டாலும் அது நடக்காதோ அப்படித்தான். அந்த கவிதையில் முதல் வரியை நீங்கள் மேற்கோள் காட்டலை, கவனமாகவே தவிர்த்துட்டீங்களா அந்த வார்த்தையை, வரிகளை? எந்த வரிகளை? வேறொருவனை மணந்துகொள் வேதனை இல்லை எனக்கு. இல்லை, அது அந்த அது அது வேற சூழல், இது வேற சூழல். அந்த கவிதையினுடைய சாரம் தான் இது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்படி நினைச்சுக்குவார், போனா போட்டுமே அப்படி. இல்லை, அதாவது அது வேற ஒரு சாரம். அதே கவிதை அல்ல, அந்த கவிதையில் போல இருக்கக்கூடிய கவிதை. திருமதி ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்து அவர் தேர்தலில் தோல்வியடைந்திருந்தால் திரு வைகை செல்வன் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டேனே. 96 அவரோடு தானே நாங்கள் பயணித்தோம். கடுமையான நெருக்கடி. புரட்சி தலைவர் அம்மாவே தோற்று போனார்கள். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்காலமே இல்லை என்று பேசினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இலையுதிர் காலம்தான், இரட்டை இலை துளிர்க்காது என்று சொன்னார்கள். அவர் மீது வழக்குகள், அந்த வழக்குகளில் நீண்டு நெடிய கோர்ட்டு படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்கியே அவர் வாழ்க்கை முடிந்துவிடும். இனிமேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துளியும் எதிர்காலம் இல்லை என்று 8 கால செய்தியில் இட்டு நிரப்பின பத்திரிகைகளும் ஊடகங்களும். ஆனால் 2 ஆண்டுகளில் 98 இந்தியாவின் பிரதமர் யார் என்கிற தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். வெற்றியாளர்களை காலம் எவ்வாறு தீர்மானிக்கிறது என்று சொன்னால், தொடர்ந்து வெற்றி பெறுவர்களை மாத்திரமல்ல, தோல்வி அடைந்து அந்த தோல்வியிலிருந்து மீண்டு எழுபவர்களையே காலம் வெற்றியாளர்கள் என்று தீர்மானிக்கிறது. அந்த வெற்றியை தர இயலாதவராக இன்றைய தலைவர் இருக்கிறார். மேலும் அவரோடு நான் என்பது என்னோடு முடிவதில்லை என்று சொல்வார் நொபேல் பரிசு பெற்ற கவிஞன் பாப்புலோ நெருடா அவர்கள். அதை போல் இப்போ நான் என்று சொன்னால் எனக்கு கீழே 100-200 பேர், அதற்கு கீழே அப்படியே ஒரு செயின் லிங்க் தான் டெமோக்ரஸி. ஆக என்னுடைய வெற்றியை நான் தரவில்லை என்று சொன்னால் என் கீழே இருக்கிறவர்கள், என்னுடைய சக நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போய்கொண்டே இருப்பார்கள். வெற்றியை தர வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அதைத்தானே தந்து கொண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறது. சின்ன வயசிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்று. தோல்வி என்பது ஆகப்பெரியது ஒன்றுதான், ஒரு வலிமையான ஒரு ஆயுதம். வெற்றியினுடைய மாறுவேடம் விட்ட ஒன்றுதான் தோல்வி என்று சொல்வார்கள். ஆனால் வெற்றி பெற்றவனுக்கு தான் இந்த உலகம் கைதட்டும், பாராட்டும், பரிசளிக்கும், அவனை உயர்ந்தவர்களாக பார்ப்பார்கள். இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் பொருந்துமா? எல்லாருக்கும் பொருந்தாதா? யாரு? உங்களுக்கு பொருந்தும். நிச்சயமா எனக்கும் தான் பொருந்தும். பொருந்தலனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். இல்லை, 2016 தேர்தல் தோல்வி. ஆமாம். மீண்டும் 2021 உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படுது, மீண்டும் தோல்வி. ஆமாம். 2026 போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலன்னு உடனேயே புறக்கணிப்பு, மரணத்தை விட கொடுமையானதுன்னு வரிகளை எழுதிட்டு நீங்க வெளியேறீங்களே, தொடர்ந்து தேர்தல் தோல்வி அடைஞ்ச உங்களுக்கு திரு எடப்பாடிக்கு பொருந்தக்கூடிய விதி பொருந்தாதா? நிச்சயமாக பொருந்துங்க. அதுக்கு யாரால் காரணம்? நீங்க தோத்து போனதுக்கு யார் காரணம்? இயக்கம் தான். அது அந்த கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும். இயக்கத்தின் தலைமை சரியான கூட்டணியை அமைக்க வேண்டும். மக்களிடத்தில் நம்பகத்தன்மையை பெற வைக்க வேண்டும். நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இல்லை, நான் ஒரு கட்சியின் வேட்பாளர். ஒரு சின்னத்தில் நான் நிற்கிறேன். அப்படி என்று சொன்னால் அந்த சின்னத்திற்கும் அந்த கட்சிக்கும் பொதுமக்களிடத்தில் அறுதியோடு மகத்தான ஒரு மரியாதையும் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் எல்லாம் அங்கே தொடர் தோல்விகளை தருவார். இல்லை, 2016 ஜெயலலிதா தானே ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த சூழ்நிலை நீங்க தானே தோத்து போறீங்க. அந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட உட்கட்சி சூழ்நிலையை மிக தெளிவாக எடுத்துரைத்தும் கூட அதற்குரிய அந்த கலைகளை,
அதை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய முடியவில்லை. 2016 நீங்க திரு KKSSR ராமச்சந்திரனை எதிர்த்து போட்டியிடுறீங்க. இந்த ஊர்க்காரர் கிடையாது திரு வைகை செல்வன் அப்படின்னு அவங்க தரப்புல வச்ச பிரச்சாரம் எடுபட்டு அவர் வெற்றி பெறுகிறார். 2021 மீண்டும் உங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு 30,000 வாக்கு வித்தியாசம், 32,000 வாக்குகள் 27,000 வித்தியாசத்துல நீங்க தோல்வி அடைகிறீங்க. அப்ப என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, நீங்க கொரோனா சமயத்துல இங்க வரவே இல்லை, வேலை செய்யவே இல்லை, சென்னையிலே இருந்தாரு. இது தனிநபருடைய பொறுப்புகளா தானே பார்க்கப்படுது. ஒரு 5 ஆண்டு காலம் அங்க பணியாற்றுவதற்குரிய சூழ்நிலையை அமைத்து தரவில்லை. ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு, மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார், நாங்கள்லாம் தலைமை கழக நிர்வாகிகள். மாவட்ட கழக செயலாளராக இருக்கிற போது அவருக்கு கீழே தான் கட்சியினுடைய நிர்வாகம் இருக்கிறது. அவரை மீறி கட்சி நிர்வாகிகள் ஒத்துழைப்பு நல்கவில்லை. ஆகவே அங்கே செல்வதற்கான வாய்ப்புகளை, சூழலை உருவாக்க முடியவில்லை. அப்படி உருவாக்கினாலும் அவர்கள் தயாராக இல்லை, எங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அதுதான் காரணம். தொடர் தேர்தல் தோல்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி காரணம்ன்ற அடிப்படையில தான் தற்போது நீங்க தாவேக்காவை நோக்கி நகர்ந்திருக்கிறீங்க. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வெற்றியின் பாதைக்கு இட்டு செல்ல முடியவில்லை. இரண்டாவதாக 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஒரு ஆட்சியை அமைத்து விட முடியும் என்று அவர் திட்டமிட்டது அது ஒரு தவறான ஒரு பாலிசி, தவறான ஒரு கொள்கை. ஏனென்று கேட்பீர்கள் என்று சொன்னால், எதிரெதிர் துருவங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நேரெதிர் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி ஒரு எதிர்ப்பு அரசியலில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இருந்தது. 2 பேரும் சமரசத்துக்கு உள்ளாடுகிற போது, 2 பேரும் ஒரே அடிப்படையிலே ஒரே நேர்கோட்டிலே செல்கிற போது நம்பகத்தன்மையை இழந்து விடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆக இந்த சூழ்நிலையை தொடர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கரைந்துவிடும் என்பது அவருக்கு எடுத்து சொன்னோம். எல்லா தலைவர்களும் எடுத்து சொன்னாங்க. அப்போது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் உத்தரவை மீறி, கொறடா உத்தரவை மீறி தாவேக்காவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு அதிமுக தரப்பு எம்எல்ஏக்கள் போய் அங்கே இணைகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நெருடலாக, தவறாக தெரியலையா? இல்லை, அதாவது ஒரு 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 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாரும் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அந்த முன்வைக்கிற போது அந்த கருத்துக்களை ஏற்பதற்கு தலைமை தயாராக இல்லை. ஆகவே ஒரு எதிர்கருத்து உருவாகிறது. எதிர்கருத்து உருவாகிற போது தான் ஒன்றாக இணைந்து தாவேக்கா அரசுக்கு ஆதரவளித்தார்கள். பின்னாளில் அவர்கள் திரும்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் வந்து விட்டார்கள். சில பேர் அதற்கு பிறகும் கூட அவர்களுக்கு அந்த பழைய பதவிகள் தரப்படவில்லை. தொடர்ந்து பழிவாங்குகிற போக்கே நடந்தது. ஆகவே இனிமேல் இங்கு இருந்து பிரயோஜனம் இல்லை என்கிற அடிப்படையில் அவர்களுடைய விருப்பத்தின் பேரிலே ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இல்லை, என்ன டிமாண்டு வச்சாங்க, அதை திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கல, அதனால் கோபப்பட்டு தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. என்ன டிமாண்டு? ஏற்கனவே அவங்க மாவட்ட கழக செயலாளராக இருந்திருக்காங்க. அந்த மாவட்ட கழக செயலாளர் பதவி எடுத்துட்டாங்க. இல்லை, தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன்பு யாரையும் அவர் பொறுப்பிலிருந்து நீக்கலையே. இல்லைங்க, அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டாரு எல்லா மாவட்ட செயலாளர் ஆதரவு கேட்கிற. தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுப்பது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு முடிவுக்கு ஏன் வருகிறார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்னு கேட்குறேன். அப்போ அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 5 ஆண்டு காலம் ஒரு பெரிய இடைவெளி விழுந்து விட்டது. எதிர்க்கட்சி என்கிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆக தொடர்ந்து எதிர்க்கட்சி நிலையிலே இருந்தால் நம்ம ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றால் நன்றாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் சென்றார்கள். அப்படி ஒரு செல்கிற நிலையில் தான் அவர்கள் வாக்களித்தார்கள். இல்லை, அதே மாதிரியான ஏற்பாடு தானே திமுகவோடு சேர்ந்து ஒரு அரசை உருவாக்குவதுங்கிறதுலையும் செய்யப்பட்டது. இல்லை, அது திமுகவும் அண்ணா திமுகவும் நேர் எதிரெதிர். அதில் சமரசம் செய்து கொள்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதோடு கரைந்து விடுகிறது. அதான் விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ தாவேக்காவோடு இணைந்து கரைஞ்சு போகாது. எப்படி கரைஞ்சு போகாதுன்னா, ஆதரவு மாத்திரம்தான் அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அண்ணா தாவேக்காவோடு இணையவில்லை. அதற்கு பிறகு அவர்களுடைய பொறுப்புகளை எல்லாம் எடுத்துவிட்ட பிறகுதான் மீண்டும் அவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பை தரணுங்கும் போது தர முடியாதுன்னு தலைமை சொன்ன காரணத்தினால அவங்க எல்லாருமே என் பதவியே வேண்டாம், நாங்கள் போய் சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கிறேன் என்று விருப்பத்தோடு போயிருக்கிறேன். அதிமுக தாவேக்காவோட தாய் கட்சி ஒவ்வொருவராக தாவேக்காவை நோக்கி வருவார்கள் அப்படின்னு திரு ஆதவர்ஜனா பேசுகிறார். அதில் உங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் தெரியல. இல்லை, அதாவது அவருடைய கருத்து, அது அமைச்சர் திரு ஆதவர்ஜனாவுடைய கருத்து.
பட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்ப்பது என்கிற கொள்கையை தான் 40 வருட காலமாக 50 வருட காலமாக தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அதே நிலையைத்தான் தாவேகா பின்பற்றி வருகிறது. இல்லை, இருதுருவ அரசியல் இருக்கிற வரைக்கும் இந்த தன்மை சரி. சரி, இது 3 கோணங்களாக பிரிஞ்சு மும்முனை போட்டி என்ற இடத்துக்கு நகர்ந்த பிறகு ஒரு புதிய எதிரியை எதிர்கொள்வதற்கு கட்சிகள் புதிய வியூகங்களை வகுக்கிறது இயல்பானது தானே. பீகார்ல நடந்திருக்கு, மகாராஷ்டிரால நடந்திருக்கு, கர்நாடகாவில் நடந்திருக்கு. எதிர் துருவத்தில் இருந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு புதிய எதிரியை எதிர்கொள்வதற்கு. இதுல சட்டப்படி என்ன தவறு? அதிமுகவும் சட்டப்படி என்ன தவறு? தன்னுடைய அடையாளத்தை சட்டப்படி ஒன்றும் இல்லைங்க. அடிப்படை விதியை நீங்கள் மீறுகிற போது உங்களுடைய அடையாளத்தை இழந்து போகிறீர்கள். முகத்தை இழக்கிறீர்கள், முயற்சி முகவரியை இழக்கிறீர்கள். இல்லை, அந்த முயற்சி நீங்க சொன்ன மாதிரி நடந்திருந்து நீங்க அதிருப்தியை வெளியிட்டு நீங்க வெளியே வந்திருந்தா அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்ளலாம். அது ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்படுது, அதற்கு வடிவம் கிடைக்கல, உருவம் கிடைக்கல, அந்த முயற்சி கைவிடப்படுது, தாவேகா அரசு அமைந்தாச்சு. அதற்கப்புறம் அதையே மேற்கோள் காட்டி கட்சியிலிருந்து வெளியே வருவது எந்த விதத்தில் நியாயமானது? அதுதாங்க, அந்த முயற்சிப்பதே தவறு என்கிற அடிப்படையில் தான் எங்களை போன்றவர்கள் எல்லாரும் ஒரே கருத்து. அதைத்தான் சொன்னோம், முயற்சிக்கவே கூடாது. இது வெளியே தெரிகிற போது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம் மீது நம்பகத்தன்மை இழந்துவிடும். ஆக மக்களை சந்திக்கிற போது எப்படி இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கினாரோ, நீர்த்து போகாமல் அந்த கொள்கையை பாதுகாத்தாரோ புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அந்த கொள்கை நீர்த்து போக வைத்து விடுவீர்கள், நீர்த்து போய்விடும். ஆகவே அந்த கொள்கையிலிருந்து நீங்கள் மாறுபட்டு விடக்கூடாது, அதில் உறுதிப்பாட்டோடு இருங்கள். நாம் இப்போது இருப்பதைப் போல செயல்படுவோம். அடுத்தடுத்த கட்டங்களில் இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை விட்டால் நாளை மறுநாள் அந்த வாய்ப்புகளை நமக்கு மக்கள் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையை சொன்ன நிலையிலும் கூட அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான பயணத்தையே அவர் மேற்கொண்டார். தாவேகா அதிமுகவை பலவீனப்படுத்துது, தாவேகா அதிமுகவை சிதைக்குதுங்கிற விமர்சனங்களை அதிமுகவை சேர்ந்தவர்கள் வைக்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுகவுக்கு தானே நீங்கள் பக்கபலமாக இருந்திருக்கணும், அதிமுகவில் தானே இருந்திருந்திருக்கணும். அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி தாவேகாவை நோக்கி போனது எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை, அமையலை. ஆகவே நான் தொடர்ந்து அதை விட்டு விலகுவது தான் சரியாக இருக்கும் என்று ஒரு 3 மாத காலமாக யோசித்து தேர்தலுக்கு முன்பே இந்த முடிவை எடுத்து விட்டால் அது நன்றாக இருக்காது, தேர்தலுக்கு பின்பு அதற்கு பிறகு நன்றாக யோசித்து சரி இந்த இயக்கத்தை விட்டு பிரிந்து வெளியே வந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது சரியான இயக்கம். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், தாவேகாவில் இணைகிற போது சொன்னேன், ரைட் பார்ட்டி ராங் லீடர் என்று சொன்னேன். ஆகவே நல்ல இயக்கம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது கொண்டு செல்கிற வழிநடத்துகிற அந்த சித்தாந்தத்தை, கொள்கையை நீர்த்து போகாமல், காவு வாங்காமல் அதை கொண்டு போய் வெற்றியடை செய்கிற வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஏற்கனவே மரியாதைக்குரிய திருமதி சசிகலா அவர்கள் சிறைக்கு செல்கிற போது ஒரு அரிய வாய்ப்பை, உயர்ந்த சந்தர்ப்பத்தை, ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு போனார். அவர் திரும்பி வருகிற போது எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்ற போது நான் உட்பட கைகட்டி வேடிக்கை பார்த்தோம். அதே அந்த இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு OPS அவர்கள் இந்த இயக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற போது அவரை வெளியேற்றிய போதும் சரி, அவரை பொதுக்குழுவிலே அவர் மீது பாட்டிலை வீசிய போதும் சரி, கைகட்டி வேடிக்கை பார்த்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்குவே நேர்ந்திருக்கிறது. இந்த வேதனையில் இன்று எனக்கு, நாளை இன்னொருவருக்கு இப்படி நடந்து கொண்டே இருக்கும். இது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சரி இது இனிமேல் இதுக்கான விடை நாம் அங்கு இருக்க வேண்டாம் என்கிற அடிப்படையில் தான் விலைக்கு வந்தோம். OPS-ஐயும் சசிகலாவையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட வலியுறுத்தினீங்க. எல்லாரும் வலியுறுத்தினதான் இவங்களாம் யாருமே சொல்லலைன்னு சொல்லிட்டார். அவருக்கு எதிரானவராகத்தான் எங்களை அவர் உருவகப்படுத்தி கொண்டாரே தவிர நல்ல கருத்து என்று ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை அவர். அதிமுகவிலிருந்து தாவேக்கால போய் சேர்றவங்களுக்கு அங்கே உரிய மரியாதை இல்லை. கேட்டு முன்பாக நிற்கிறாங்க, கேட்டை திறந்த பிறகு பட்டியிலிருந்து ஓடக்கூடிய ஆடுகள் மாதிரி ஓடி போய் தாவேக்கால சேர்றாங்கன்னா திரு KP முனுசாமி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கார். பதவிக்காக போகிறாங்க, ஆனால் ஒரு நாள் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் அப்படின்னு. பதவி என்பது இல்லைங்க, ஒரு மரியாதைக்காக, ஒரு சமூக சேவை, ஒரு அரசியலாளராக அறியப்பட்டதற்கு பிறகு மக்களை சந்திக்க வேண்டும், மக்களிடத்தில் பணியாற்ற வேண்டும், நமக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். ஏற்கனவே இருந்த இடத்தில் அதை இழந்து நிற்கிறோம்.
நம்மை வந்து பரிகசிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். ஆகவே இன்னொரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்கிறவர்களாக, திராவிட இயக்கத்தின் கொள்கையை பாதுகாக்கிற தலைவராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாம் இணைந்திருக்கிறோம். அதாவது வந்து போய் பனையூர் கேட்டில் போய் நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உரிய மரியாதை. இப்போ நான் வந்து முதல் முறையாக அவரை பார்த்தேன், அவரை சந்தித்தேன். 10 நிமிடம் உரையாற்றினார். ஒரு இயல்பாக பேசினார். எப்படி நடந்த சம்பவங்களை விவரித்தோம். இப்படி அவர் பேசுகிற போது அந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, இனிமை ஏற்படுகிறது. ஒரு பழகுக்குரிய பண்பாளராக இருக்கிறார். திராவிட இயக்க தலைவர்கள் தான் தோற்று போனார்கள், திராவிட இயக்கத்தின் கொள்கையில் தோற்கவில்லை. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி அல்ல. திராவிட இயக்க தலைவர்கள் செய்திருக்கிற தவறின் காரணமாக தோற்று போனார்கள். திராவிட இயக்கம் தோற்று போய்விடவில்லை, திராவிட கொள்கைகள் தோற்று போகவில்லை, திராவிட சித்தாந்தங்கள் தோற்று போகவில்லை. இன்றும் தேவைப்படுகிறது. இந்த தேவையை பூர்த்தி செய்கிற தலைவராக இன்றைய முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ஜோசப் விஜயை பார்க்கிறார்கள். பார்த்த காரணத்தினால்தான் அவர் வெற்றி பெற்றார். திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டாம், ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டு வருகிற, அதே திராவிட இயக்கத்தின் கொள்கையை, அதே 50 தலைவர்கள் கொண்டு இருக்கிற கொள்கையை கொண்டு வருகிற ஒருவரை நாம் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக அந்த ஆட்சிக்கு எதிராக போவது தவறு. அப்படிப்பட்ட சித்தாந்தங்களை பேசுகிறவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, அதற்கு முன்பாக அண்ணா அவர்களைப் போல பெரியாருடைய கொள்கைகளை வென்றெடுக்கக்கூடியவராக அந்த வரிசையில் தான் திரு விஜய் வைக்கிறீங்க. நிச்சயமா அப்படித்தான் பார்க்க வேண்டும், அப்படித்தான் பார்த்தார்கள், அப்படித்தான் பார்க்க போகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்சியில் சேரக்கூடியவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்பாக தான் சேர்றாங்க. கட்சியின் தலைவருடைய திருமுகத்தை கூட அவங்க பார்க்க முடியல. ஏன்னா திரு KP முனுசாமி விமர்சிச்சார். அதாவது வந்து இப்போ எங்களெல்லாம் பார்த்தாரு. முதலமைச்சர் தான் நேரடியாக நான் பார்த்து இணைந்தேன். என்னுடைய நூலை அவருக்கு கொடுத்தேன். 30 நூல்கள் எழுதியிருக்கிறதாக சொன்னேன். நடுவர் மன்றம் மேகதாது அணை குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்னேன். மேகதாது அணை குறித்து பிரச்சனைகள் எழுகிற போது நடுவர் மன்றம் கால் நீட்டிப்பை செய்துவிடும் என்று சொன்னபோது கேட்டுக்கொண்டார். இப்படி பல்வேறு செய்திகளை உள்வாங்குகிறவராக. இன்னொரு செய்தியை சொல்கிறேன். குஷி ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், சாதாரணவர் இல்லை. அவர் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அமைச்சரவையில் இன்று 2வது இடத்துல இருக்கிறார். அந்த 2வது இடத்துல இருக்கிறவர் அவர் முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாலே சேருவது என்ன தவறு? அதில் ஒன்றும் தவறு இல்லை. அடுத்தடுத்து அவர் வந்து தொடர்ந்து முதலமைச்சர் பார்க்கக்கூடியவர். ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த நேரம் கிடைக்கிற போது வரிசையாக பார்த்து கொண்டே இருக்கிறார். முதல்வர் விஜயை பார்க்கிறது கட்சியில் சேரக்கூடியவங்களுக்கு சிரமமான காரியமாக இருக்கா? இல்லை, அப்படிலாம் இல்லை. முதல்ல அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி தகவல் சொன்னோம்னா நிச்சயமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அது நேரத்தின் அடிப்படையிலே பார்க்கிறார். பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்பாக தான் இணைப்புகள் நடக்குதுங்கிறதான திரு KP முனுசாமியுடைய விமர்சனம். ஆமாம், அதாங்க பொதுச் செயலாளர்னா சாதாரண பொறுப்பு இல்லையே. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 30 ஆண்டு காலமாக விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறவர். அந்த ரசிகர் மன்றத்தை கட்டி நிர்மாணித்தவராக இருக்கிறார். மிக எளிய மனிதராக இருக்கிறார். நான் அவரை போய் சந்தித்தேன். நான் வந்து அதற்கு முன்பாக அவரை பற்றியான நினைப்பு என்பது வேறு. என்னை வாசல் வரவென்று வரவேற்றார். பேசியதற்கு பிறகு வெளியே வந்து கார் கதவை திறந்து என்னை காரில் உட்கார வைத்து கார் கதவை மூடி சென்று வாருங்கள் என்று சொல்கிறார். அவர் இன்றைய அமைச்சர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர். நான் 25வது இடத்தில் இருந்தேன் அமைச்சரவையில். 2வது இடத்தில் இருக்கிறவர் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் அத்தனை பேரும் நேரடியாக அவரிடத்தில் பேசுகிறார்கள், நேரடியாக அவர்களை வேலை வாங்குகிறார். அத்தனை பேரும் அவரிடத்தில் வந்து ஆலோசனை பெறுகிறார்கள். அவரை எளிதாக நாம் வந்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அதுவே திருப்தியாக இருக்குது உங்களுக்கு? திருப்தி இல்லைங்க. ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக ஆகிற போது அவர் எப்படி நீங்கள் பார்த்தீர்கள்? அங்கே தலைவர் இல்லை. என்னங்க, அந்த கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் இல்லை. கரெக்டுங்க. இன்னைக்கு இந்த தலைவர் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கிறார். பல்வேறு பெரும் பணிகள் இருக்கிறது. அவருக்கு வந்து முதலமைச்சராக இருக்கிற அரசு பொறுப்பு இருக்கிறது. அந்த அரசு பொறுப்பில் இருக்கிற நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள், இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அதுக்கே பல மணி நேரங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்று பட்ஜெட் கூட்டம் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் எந்த நேர வருகிற போது ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஒட்டுமொத்தமாக அன்றைய தினம் வந்து ஏறக்குறைய ஒரு 50-60 பேரை சந்தித்தார். முன்னாள் சட்டமன்ற அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சந்தித்து பேசினார். அவரே பொன்னாடை போர்த்தினார். அவரே அந்த கட்சி சின்னத்தினுடைய மப்ளரை அணிவித்தார்.
சொன்ன கருத்துக்களை கேட்டுக்கொண்டார். இப்படி பல்வேறு வாய்ப்புகள், விமர்சனங்கள் என்பது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அதை கடந்து தான் போகணும். குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்தார்கள். சோஃபா மாடல்னு திமுக விமர்சிக்குது. பணம் கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஆளுநரை சந்தித்து எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திரு வைகோ இதே மாதிரியான விமர்சனத்தை வேறு விதமான வார்த்தைகளில் சொல்றார். முதலமைச்சரே எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொன்னார், அவரே பிரச்சாரம் செய்து வெற்றி பெற வைக்க போறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தார் அப்படின்னு. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? குதிரை பேரம் நடக்கலை. ஏன்னா இயல்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதை நீங்கள் கேட்டீங்க, மீண்டும் நீங்கள் அதிமுகவுக்கு போக நினைப்பு இருக்கான்னு கேட்டீங்க. வந்துட்டோம் அப்படிங்கிற நினைப்பு தான். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்து விட்டார்கள். திருப்பி அந்த இடத்துக்கு போனால் நமக்கு மரியாதை கிடைக்காது. அதனால் பதவி இழந்தாலும் பரவாயில்ல, அந்த கட்சியில் போயிடுவோம். அதற்கு பிறகு நம்ம படிப்படியாக நம்முடைய வாய்ப்புகளை பார்த்து கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான். யாருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ நான் போயிருக்கேன், நான் இலக்கிய அணி மாநில செயலாளர், செய்தி தொடர்பு முதன்மை செயலாளர், அந்த பதவியெல்லாம் உங்களுக்கு தர்றேன், இல்லை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தரேன், எந்த உத்தரவாதம் இல்லை. கவலையாக இருக்கா? எதுக்கு கவலையாக இருக்கணும்? எந்த கவலையும் இல்லை. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும். உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிற போது நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு தானாக வரும். இல்லை, அவ்வளோ வெறும் கொள்கை பிடிப்பு தான் அப்படின்னா புறக்கணிப்பு மரணத்தை விட கொடுமையானதுங்கிற வார்த்தைலாம் வந்திருக்காது இல்லையா? நிச்சயமாங்க. ஒரு நீங்கள் எப்படி உங்களை தவிர்க்கக்கூடிய ஆளாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல எப்படி நீங்கள் பணியாற்ற முடியும்? உரிய மரியாதை நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் எப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்பு அந்த இடத்துல பணியாற்ற முடியும்? 2011 உங்களுக்கு கட்சி வாய்ப்பு கொடுக்குது, ஆமாம், சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குது, அமைச்சராக உங்களை வாய்ப்பு கொடுக்குறாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்கள். இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறையுடைய மாநில செயலாளராக கட்சி பொறுப்பு கொடுக்குறாங்க. அவங்களே தான் உங்களை நீக்குறாங்க. ஆசிரியர் தினத்தன்று உங்களை அமைச்சர் பொறுப்புலேருந்து நீக்குறாங்க. மீண்டும் 2016 வாய்ப்பு, மீண்டும் 2021 வாய்ப்பு, 26 வாய்ப்பு கொடுக்கலன்னா உடனே தானே நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க. இந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் தாவே கலப்பை சேர்ந்திருக்கிறேன்னு சொல்றதை எப்படி? இல்லை, அதை தான் நீங்க பார்க்கணும். 40 ஆண்டு காலம் நீண்ட நெடிய பயணம். இந்த பயணத்தில் உங்களோடு நான் பயணித்திருக்கிறேன். இப்படி இந்த இயக்கத்தோடு பயணித்த ஒருவர் புறக்கணிக்கிற போது, நீங்க மறுதளிக்கிற போது, நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான். என்னோடு முடிவதில்லைங்க, எல்லாரும் தான். 10 முறை தோல்வி, இப்போது 11வது முறை தோல்வி. 10 முறை தோல்வி, 10 தோல்வி பழனிசாமி என்றும் 11வது தோல்வி என்பது படுதோல்வி பழனிசாமி என்று சொன்ன திரு உதயநிதி ஸ்டாலினோடு நீங்கள் எப்படி இணைவதற்கு சம்மதித்தீர்கள்? அப்போ 11 முறை தோல்விக்கு பிறகு 12வது முறை உங்களால் எப்படி வெற்றியை பெற முடியும்? சரி, அதிமுகங்கிறவங்க நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை, நாங்கள் அவங்கள கண்டுக்கவே இல்லை, நாங்கள் 50% நாங்கள் செமிஃபைனலில் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் ஃபைனல் தான் அப்படின்னு அதிமுகவை கடைசி வரைக்கும் தேர்தல் களத்தில் பொருட்படுத்தவே இல்லை தாவேகா. அந்த கட்சியில் தானே நீங்கள் இப்போ போய் அது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சியாக இருக்கிறது. அதுதான் அடையாளம், உண்மை. இது மக்கள் தீர்ப்பு. ஒரு அரசியலாளர் மக்கள் எந்த பக்கம் இருக்கிறார்களோ அந்த பக்கம் நீங்கள் நிற்கணும். இஸ்லாமியர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், எல்லா கட்சிகளும் கூட்டணி இணைந்திருக்கிறது. இப்படி இடதுசாரிகள், வலதுசாரிகள், இன்று இருக்கிற ஐயுஎம்எல் மற்றும் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் கட்சி, இப்படி இத்தனை கட்சிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு கட்சியை ஆதரிக்கிறார்கள். இதுதான் சூழ்நிலை. ஆக இன்று சாதிகளுக்கு அப்பாற்பட்டு மதத்துகளுக்கு, எல்லா மதத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக, தலைவராக இருக்கக்கூடியவராக திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தான் எல்லோரும் ஆதரிக்கிறார்கள். மதத்தை, சாதியை அந்த கட்சி உடைச்சதுங்கிறத எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க? மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவர், எல்லா மதமும் அவர் ஆதரிக்குது. இஸ்லாமியருடைய வாக்கு விழுந்திருக்கிறது, கிறிஸ்துவருடைய வாக்கு விழுந்திருக்கிறது. சாதிகள் அப்பாற்பட்டவர்களாக ஒரு எளிய பொது தொகுதியில் கூட ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதே வெற்றி வாய்ப்பை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டினார். வாணியம்பாடியில் இடைத்தேர்தலில் வடிவேல் என்பவரை நிறுத்தி இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடத்தில் வெற்றி பெற்றார். ஆகவே தான் அவர் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று போற்றப்படுகிறார். அதே நிலையில் தான் இன்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையை ஒரு தலைவர் உருவாக்க வேண்டும். சோதனை முயற்சிக்காது ஏற்படுத்தி தர வேண்டும். எந்த இடத்திலும் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத தலை நிமிர்ந்து சொல்ல வேண்டிய கருத்து திராவிட இயக்கத்தின் கொள்கையை கட்டி காப்பாற்றுகிற ஒரு தலைவராக மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறார். அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு? அப்படியெல்லாம் இல்லை, எதிர்காலம் இருக்கும்.
இது நிச்சயமாக எல்லாருக்கும் எதிர்காலம் இருக்கும். அவர்கள் கொண்டு செல்கிற அவர்கள் யுத்தியை, ராஜதந்திரத்தை, செய்கிற அரும் பணிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். ஆனா இருமுனை போட்டின்னு மீண்டும் கொண்டு வரணும், தாவேகா வெர்சஸ் திமுகன்னு கொண்டு வரணும் அப்படிங்கிறதானே தாவேகாவுடைய நோக்கமா இருக்கு. அதிமுகவை முற்றிலுமாக கபலீகரம் செய்துவிட வேண்டும்ங்கிறதானே அவங்களுடைய திட்டமா. அதுதாங்க நீங்க ஒரு மீண்டும் அதே கருத்து தான். தகுதி உள்ளதுதான் தப்பி பிழைக்கும். நீங்க அதற்குரிய தகுதி இல்லைன்னா எப்படி வெற்றி பெற முடியும்? ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரும் ஓடுகிறார்கள். முதல் இரண்டாவது 2 பரிசுகள் தான் தர முடியும். 3வது 4வது இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் பரிசு தான் தர முடியும். காலப்போக்கில் 3வது 4வது 5வது இருப்பவர்கள்லாம் அடையாளம் தெரியாமல் போய் விடுவார்கள். அந்த இடத்துக்கு நீங்கள் போட்டி போட வேண்டும். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இதுதான் போட்டி அப்படின்னு சொல்றார். தேர்தலுக்கு முன்பு உடனடியாக பதில் தந்திருக்க வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 7 முறை ஆட்சியில் இருந்த கட்சி. இது சாதாரண இயக்கம் அல்ல. அதற்குரிய பதிலடியை தந்திருக்க வேண்டும். அதற்குரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்க வேண்டும். அதை தவற விட்டு விட்டார்கள். மிகப்பெரிய அரிய வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். அதை கை நழுவி போய்விட்டது. அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டது தாவேகாவை கணிக்க தவறிட்டாங்களா? நிச்சயமாக எல்லாரும் கணிக்க தவறிட்டார்கள். மக்கள் சரியான முறையில் கணித்தார்கள். என்னுடைய ஓட்டுநர் சொன்னார் 4 மாதத்துக்கு முன்னால், ஐயா இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் பேசிக்கிறாங்கய்யா, பெண்கள்லாம் என்னையா பேசிக்கிறாங்கன்னு கேட்டேன். ரெட்டலை கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்பாங்க, சூரியன் கட்சிக்காரங்களும் ஓட்டு கேட்பாங்க, ஏதாவது கொடுத்தா கூட வாங்கிட்டு நம்ம விசிலுக்கு போடணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னான். சரி அப்படி தான் சொல்லுவாங்க, காலப்போக்கில் மாறிடும், 4 மாதம் இருக்குல்ல தேர்தல்னு. மக்கள் கணிக்க எல்லா அரசியல் கட்சிகளும் கருத்து கணிப்புகளும் மக்களுடைய எண்ணத்தை கணிக்க தவறிவிட்டார்கள். மிகச் சரியான முறையில் பயன்படுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தவறுகளை உச்சதானியில் அவர் மிக அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்தார். அவருடைய சினிமா கவர்ச்சி இருந்தது, அவருடைய ரசிகர் பட்டாளம் இருந்தது, ஒரு தனித்த அடையாளமாக அவர் இருந்தார். இந்த கொள்கையை யார் கையில் எடுத்தாலும் வெற்றி பெற்று விடலாம். அந்த கொள்கையை வெற்றி பெறுவதற்குரிய தலைவர்கள் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து போய்விட்டார்கள். கொஞ்சம் தேவை முடிந்து விட்டது. அதிமுகவின் தேவை முடிந்து விட்ட பிறகு, உங்கள் தேவை முடிந்து விட்ட பிறகு ஓய்வு தானே பெற வேண்டும். 60 வயதான பிறகு ஓய்வு தானே பெற வேண்டும். மீண்டும் வேலை செய்தால் வேறு கம்பெனிக்கு தான் வேலை செய்யணும், அவ்வளோதான். அதே அரசாங்கம் வேலை தராது, அதற்கு தானே 60 வயது வரைக்கும். ஆக இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் காலத்தை பயிர் செய்யவில்லை என்று சொன்னால் வேற என்ன செய்ய முடியும்? இல்ல 1 கோடி வாக்குகள் வாங்கின கட்சி அதிமுக. நிச்சயமாக 1 கோடி வாக்குகளை அதிமுகவின் தேவை முடிஞ்சிருச்சு. நான் 35 மார்க் எடுத்தால் தான் பாஸ். நீங்கள் 30 மார்க் எடுத்திருக்கனே, நீங்கள் சாதாரண எடை போடலான்னா ஃபெயில் தானே. மீண்டும் எப்படி நீங்கள் உருவாக்க முடியும்? மீண்டும் அந்த இடத்தை தாவேகா பிடிச்சிருச்சு. திமுக ஆட்சியில் இருக்கிறது, அந்த இடத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெறவில்லை. அந்த இடத்தை தாவேகா பிடித்து விட்டது, அந்த இடத்தை நிரப்பி விட்டது. இந்த 5 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சியினுடைய இதை எப்படி நடத்துகிறார் என்பதை மக்கள் பார்ப்பார்கள். லஞ்சலாமற்ற அரசு, ஊழலற்ற நிர்வாகம், மிக சரியான முறையில் கொண்டு செல்கிறார் ஆட்சியை. இன்னும் அவர்கள் அரசாங்கத்தினுடைய நெளிவு சுழிவுகளை, நிர்வாகத்திறனை கற்றறிந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய அமைச்சர் பெருமக்கள் எப்படி பேரறிஞர் அண்ணாவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்களை பார்த்து புதியவர்கள் முனுசாமி கந்தசாமியெல்லாம் வந்துட்டான், என்ன ஆக போதோ என்று காங்கிரஸ் கட்சி விமர்சித்ததோ அதை போல் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சித்து கொண்டிருக்கிறது. இன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறவர்கள்லாம் சாதாரணர்கள், ரிக்ஷா தொழிலாளர்கள், சாதாரண சாமானியர்கள், ஏழை எளியவர்கள்லாம் அமைச்சரவையில் இடம்பெறுகிற போது இவர்கள்லாம் எங்கே என்று சினிமா டிக்கெட் விற்றவெல்லாம் எம்எல்ஏ ஆகிட்டான்னு விமர்சித்தார்கள். ஆனால் அது அந்த ஆட்சி எப்படி இருந்தது? அதே அப்படி வந்தவர்கள் எப்படி போய்விட்டார்கள்? தங்கள் எங்கிருந்து வந்தோமோ அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். இல்லை, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து போய் தாவேகாவில் இணைகிறீங்க. அதிமுகவுடைய தொண்டர்கள் தாவேகா பக்கம் நகர்ந்துருக்கிறாங்களா? நிறைய பேர் அந்தந்த ஊர்களிலிருந்து நகர்ந்து போய்விட்டார். 101 தொகுதிகளில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறோம். 18 தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ரிசல்ட் என்ன? உங்களுக்கான மக்கள் எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள்? கருத்து கணிப்பில் 3ஆம் இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. அப்பயாவது நீங்கள் சரி செய்யணும்ல. அப்படி சரி செய்யவில்லை என்று சொன்னால் யாருடைய தப்பு? என்ன செஞ்சிருக்க? கேப்டன் தலைமை தாங்குகிறவர் தானே. என்ன செஞ்சிருக்கணும்? தலைமை தான் யோசிச்சிருக்கணும். எங்களை போன்று இருக்கிற தலைவர்களிடத்தில் ஆலோசனை பெற்றிருக்கணும். தாவேகா கூட்டணி வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. ஆமாம், கூட்டணி வச்சிருக்கலாம், தாராளமாக வைக்கலாம். அரசியல் யுத்தி என்னங்க? எங்கே வெற்றியை தேடி எங்கு பள்ளம் இருக்கிறதோ அதை நோக்கித்தான் பாயும் தண்ணீர்.
நீங்கள் அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு கூட்டணியில் இணைந்து இந்திய கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தர முடிந்தது. ஆனா திரு விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளருக்கு பங்கு போடல. இல்லை, அப்படி இல்லை. அந்த சூழ்நிலையில் நமக்கு கூட்டணிக்கு அவர் வந்தார். அந்த சூழ்நிலையை உருவாக்கியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர். ஆமா சார், முதலமைச்சரா வேட்பாளராக நானும் இருப்பேன், சரிபாதியாக பிரித்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் டிமாண்ட் வைக்கல. அந்த சூழ்நிலை வேற, இந்த சூழ்நிலை வேற. அப்ப இந்த சூழ்நிலை எவ்வாறு கையாள வேண்டும் என்று ஒரு தலைமை தான் ராஜதந்திர முடிவு எடுத்திருக்க வேண்டும். தொகுதி எண்ணிக்கையில சிக்கல்னா ஒரு கட்சியின் தலைமை அதை சரியா கையாள முடியும். தொகுதி எந்தெந்த தொகுதியில சிக்கல் அப்படின்னா அதை கையாள முடியும். முதலமைச்சர் வேட்பாளர்லே சிக்கல் அப்படின்னா அதை விட்டு கொடுக்க முடியுமா? கூட்டணி ஆட்சிங்கிறத அப்பவே ஏற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் நீங்க ராஜதந்திரமா கையாளணும். ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீங்க சொல்லியிருக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்தது? கன்சிராம் தலைமையில் இருக்கிற போது திரு மாயாவதி அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள். 2 வருடங்கள் பிரித்து கொண்டார்கள். இது ஒன்று மாத்திரமல்ல, இன்னும் பல்வேறு யுத்திகளை நீங்கள் வகுத்திருக்க வேண்டும். தேசிய கட்சியை நீங்கள் கையில் வைத்திருக்கிறீர்கள். அதுக்குரிய ஒரு பொது யுத்தியை, ஒரு பொது அஜெண்டாவை, ஜெனரல் அஜெண்டாவை உருவாக்கியிருக்க வேண்டும். எந்த கூட்டணியும் இல்லாமல், எந்த இதுவுமே இல்லாமல் இன்றைக்கி 108 இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் தலைவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். 2 ஆண்டுகளில் இப்படி ஒரு வெற்றியை மக்கள் அவரிடத்திலே தந்திருக்கிறார்கள். இது ஒரு சரியான இடம், சரியான தேர்வு. 5 ஆண்டு காலம் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. ஒரு விடிகாலை நேரத்தில் 7 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் எல்லாருக்கும் 5000 ரூபாய் விழுந்துருச்சு. இவ்வளவு நலத்திட்டங்களை ஒரு அரசாங்கம் செய்கிறது. ஓட்டுக்கு பணம் என்று அள்ளி வீசுகிறது, வெள்ளி காசுகளை விட்டெறிகிறது. அதை தாண்டி ஒரு தலைவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நிராகரித்து விட்டார்கள் இவர்களை. அப்போ நிராகரித்தவர்களின் பின்னால் ஓடுவது என்ன நியாயமாக இருக்க முடியும்? சட்டம் ஒழுங்கு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. முதல்வர் திரு விஜயுடைய அரசு ஆலோசகர்கள் நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கிறது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, இப்போ தமிழக அரசு சிறப்பு பிரதிநிதி அவர் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறார். ஆந்திராவை சேர்ந்தவர். கர்நாடகாவிலே இருக்கிறார், பெங்களூரில் இருக்கிறார். அவர் தொழில் இருக்கிறது. இப்போ அவர் மேகதாதானி பிரச்சனை எழுகிறது. எந்த பக்கம் நிற்பார்? கர்நாடக பக்கம், தமிழ்நாட்டின் பக்கம் தான் நிற்பார். தமிழ்நாடு அரசின் பிரதிநிதி எந்த பக்கம் நிற்பார்? தமிழக அரசின் பக்கம் தான் நிற்பார். தமிழ்நாட்டின் மக்கள் பக்கம் தான் நிற்பார். அப்படிப்பட்டவர் எதிராக நிற்க முடியுமா? இன்று தமிழக அரசு பிரதிநிதி மேகதாது அணைக்கு கட்ட வேண்டாம் என்று நாம் சொல்கிறோம். இல்லை கட்ட வேண்டும் என்று சொல்வாரா? நிச்சயமாக சொல்ல மாட்டார். இந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த கருத்தை நீங்கள் நியாயமான கருத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இதுவரைக்கும் நியமனம் செய்யப்பட்டாங்க. பலதரப்பட்ட ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளருங்கிற அந்த ஒற்றை தகுதி அடிப்படையில் தானே இந்த நியமனம் நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. இது முதலமைச்சருடைய தனிப்பட்ட விருப்பம். இல்லை, மாநிலம் சார்ந்த விவகாரம் இல்லையா? நிச்சயமாக மாநிலம் சார்ந்த விவகாரம். ஒரு தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி அவர் இனி இந்த பொறுப்பேற்றதற்கு பிறகு அவர் எப்படி பணியாற்றுகிறார், அந்த பணியில் தொய்வு இருக்கிறதா, அந்த பணியில் நேர்மையின்மை இருக்கிறதா, அந்த பணியிலே தவறு இருக்கிறதா என்பதை சுட்டி காட்டினால் நடவடிக்கை எடுப்பார் முதலமைச்சர். இல்லை, தமிழக யாருமே இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்த யாருமே வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறார்கள், தகுதி இருக்கிறவர்கள். தாவேகாவுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர், முதலமைச்சருடைய தனி ஆலோசகர், திரு விஜயுடைய நண்பர் திரு விஷ்ணு ரெட்டி, அவரும் ஒரு ஆலோசகர். திரு விஜய்க்குடைய திரைப்படங்களை கேமராமேன் படங்களில் கேமராமேனாக பணியாற்றியவர், எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியின் முதல்வர், ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர், டெல்லி சிறப்பு நியமனங்கள் அனைத்துமே விமர்சனத்திற்குள்ளாகிறது. ஏற்கனவே இவருடைய நண்பராக இருந்த ஜோதிடர் நியமனம் திரும்ப பெறப்பட்டது. இப்படி மீண்டும் மீண்டும் சர்ச்சையான நியமனங்கள் வந்து திரைப்பட யூனிவர்சிட்டி பொறுத்தமட்டுக்கு திரைப்பட கல்லூரியை பொறுத்த மாத்திரத்தில் தகுதி வாய்ந்தவர். ஒரு திரைப்படத்தினுடைய பட தயாரிப்பாளர், ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒளிப்பதிவாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தகுதி வாய்ந்தவர், திறமை வாய்ந்தவர். அதில் அவர் தவறு இழைத்து விட்டார், அந்த நிர்வாகத்தை இவர் சீர்குலைத்து விட்டார்னு சொன்னால் சரி பண்ணலாம். மற்றபடி யார் அந்த இடத்துக்கு போட முடியும்? ஆக இதையெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். நீங்கள் விஷ்ணு ரெட்டி அவரோட 30-40 வருட காலமாக அவர் பயணித்திருக்கிறார். அவருடைய கண் அசைவுகள் அவருக்கு தெரியும். அவர் ஒரு பொறுப்புகளை நியமிப்பதன் மூலமாக இந்த பொறுப்புகளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால்
அதற்குடைய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருடைய பொறுப்பு. தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட் வரைக்கும் அது அவங்க தவறு. படிக்கிறாங்கன்னு எதிர்க்கட்சியில் இல்லை, அது தவறு. அது நான் விசாரித்தேன். முதலமைச்சருக்கு கொடுக்கப்படுகிற உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் முதலமைச்சரே தான் பார்க்கிறார். அதில் யாருமே அதை எடுத்துட்டு இன்னொருத்தர் கொடுக்க போறதில்ல. இல்ல, அவங்க கேபினெட் மினிஸ்டர் மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்கிறதா சர்ச்சை. இல்ல, இருவருமே இல்லை, அப்போ அது பூதகரமாக படுத்தப்படுகிறது. முதலமைச்சர் மாத்திரம்தான், முதலமைச்சர் அமைச்சரவர்கள் தான் இருப்பார்கள். ஒரு ஆலோசகர், மற்றபடி துறை அதிகாரிகள் இருப்பார்கள், முதலமைச்சர் செயலாளர்கள் இருப்பார்கள். அவருடைய அட்வைசர் என்று சொன்னால் இருந்தால் என்ன தப்பு, இருக்கலாமே, அட்வைசர். ஆக இதனுடைய அடிப்படையில் வேண்டுமென்றே புது நிர்வாகம் 2 வருடம்தான் ஆச்சு. அவர் திரைத்துறையை சார்ந்தவர். திடீரென்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள். முதலமைச்சராக இருக்கிறார். சில தவறுகளை இருக்கிற போது அது நேர்பாதையில் சென்று கொண்டே இருக்கும். ஆகவே மிகச் சரியான நிர்வாகத்தை, ஊழலற்ற ஆட்சியை யாரால் தர முடிந்தது? லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள் என்றல்லவா கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருந்தது. அதை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்களே. பிடபிள்யூடி ஹைவேஸ் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஆன்லைன் டெண்டர், ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய என்ஓசி சிஸ்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இல்லை, 2017 அதிமுக அரசுலையும் ஊழல் நடந்ததாக திரு விஜய் விமர்சிச்சிருக்காரு. இல்லை, அப்படி இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாராக இருந்தாலும் என்ன, தவறு தானே. சட்டத்தின் முன்னால் எல்லாரும் பொது. அது பிரதமராக இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தாலும், உச்சபட்ச தலைவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம். நடவடிக்கை எடுக்க வேண்டியது முதலமைச்சருடைய பொறுப்பு. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றது. நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.